அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 2/11/2025 ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன், 8இல் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பெண்கள் வழியில் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படலாம். சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், 7இல் புதன், 10-11இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். கூட்டாளிகளால் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் விலகி மனமகிழ்ச்சி ஏற்படும். மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 6இல் செவ்வாய், 9-10இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சூரியன், 5இல் செவ்வாய், பகல் 11 மணி 30 நிமிடம் வரை 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். அதிகப்படியான வேலை பளுவால் மன நிம்மதி குறைவு இருக்கும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். குறிப்பாக காலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக மதியத்திற்கு பிறகு ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று நிதானத்தோடு செல்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய், 12இல் குரு சஞ்சரிப்பதும், இன்று பகல் 11 மணி 30 நிமிடத்துக்கு பிறகு 8இல் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதாலும் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படும். பொதுவாக உங்களுக்கு வீண் குழப்பங்களால் மன அமைதி குறைவு ஏற்படும்.
தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். ஒரு சில விஷயங்களில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. பொதுவாக வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக சிறப்பு. குறிப்பாக இன்றைய நாளில் புதிய முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 3இல் சஞ்சரிப்பதும் 6, 7இல் சந்திரன் 7இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். சனி வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதாலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5, 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் 2இல் புதன் சஞ்சரிப்பதும் சற்று சாதகமான அமைப்பாகும். ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. பேச்சில் நிதானத்தோடு இருந்தால்தான் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. முடிந்தவரை உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் 9இல் குரு 11இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகும். மனமகிழ்ச்சி ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடந்து பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும். மேலும் அனுகூல பலன்களை பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் ராகு, லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சுக்கிரன் 10இல் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மதியத்திற்கு பிறகு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் எதையும் சமாளிக்க முடியும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 10இல் சூரியன் 11இல் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது.
தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதும் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் ராகு, 6இல் குரு, 8இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். 1, 2இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். பொதுவாக தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 7இல் சுக்கிரன், 9இல் செவ்வாய், புதன் சஞ்சரிப்பதும் சற்று சாதகமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மதியத்திற்கு பிறகு சந்திரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வீண் செலவுகள் தற்போது குறைந்து சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உண்டாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பொறுமை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.